வணக்கம். நமது மீடியா செய்திகளுடன் நான் நிரோஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். 10 ஆண்டு பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டு இந்தியாவும் அமெரிக்காவும். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனின் பூட்டான் பயணம் ரத்து. அமெரிக்கா 50% வரி விதிப்பு இந்தியாவின் எதிர்பாராத பதிலடி. கச்சா எண்ணெய் வாங்குவதை பரவலாக மத்திய அரசின் புதிய திட்டம். அமெரிக்க கனவு திருடப்பட்டதில் இந்தியர்களுக்கு பெருத்த பங்கு என்று ட்ரம்ப் நிர்வாகம் வெளியிட்ட விளம்பரம். உலகின் முன்னணி நாடாகும் இந்தியா சைப்ரஸ் வெளியுறவு அமைச்சர் பேச்சு. இனி விரிவான செய்திகள். இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான 10 ஆண்டு பாதுகாப்பு ஒப்பந்தம் நேற்று வெள்ளிக்கிழமை கையொப்பமானது. மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் இன்று நவம்பர் 1 நடைபெறும் ஆசியான் உறுப்பு மற்றும் ஒத்துழைப்பு நாடுகளின் பாதுகாப்பு அமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்பதற்காக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் சென்றுள்ளார். அங்கு அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸத்துடன் அவர் நடத்திய ஆலோசனைக்கு பின்னர் இந்த ஒப்பந்தம் கையொப்பமானது. ரஷ்ய கச்சா எண்ணெய் அதிக அளவு இறக்குமதி செய்வதாக கூறி இந்தியா மீது 50% கூடுதல் வரியை அமெரிக்கா விதித்ததை தொடர்ந்து இருதரப்பு உறவில் விரிசல் ஏற்பட்டது. இதை மறுசீரமைக்க முயற்சியாக இந்த நடவடிக்கை நடத்தப்பட்டுள்ளது. இது குறித்து ராஜ்நாத் சிங் வெளியிட்ட எக்ஸ் வலைதள பதிவில் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே 10 ஆண்டு பாதுகாப்பு ஒப்பந்தம் கையொப்பமிடப்பட்டது. இது இரு நாடுகளின் பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேலும் பலப்படுத்தி புதிய அத்தியாயத்தை வழிவகுக்க உள்ளது. சுதந்திரமான வெளிப்படையான இந்தோ பசிபிக் பிராந்தியத்திற்கு இந்த ஒப்பந்தம் மிகவும் அவசியமானது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கு முன்னரும் அமெரிக்காவுடன் பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டன. கடந்த 2015 ஆண்டு இரு நாடுகளுக்கும் இடையே பாதுகாப்பு ஒப்பந்தம் செய்யப்பட்டது. அப்போது இந்தியாவை மிக முக்கிய பாதுகாப்பு ஒத்துழைப்பு நாடு என்று அமெரிக்கா அங்கீகரித்து ராணுவ தளவாடங்கள் மற்றும் தொழில்நுட்பங்களை பகிர தொடங்கியது. அந்த ஒப்பந்தம் இந்த ஆண்டுடன் நிறைவடைய உள்ளது. 2016 ஆண்டு கையொப்பமிடப்பட்ட தளவாடங்கள் பரிமாற்றத்திற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் இரு நாடுகளும் ராணுவ தளங்களில் பராமரிக்கும் மற்றும் விநியோகத்தை சீராக வழிவகுத்தது. 2018 ஆண்டு செய்யப்பட்ட தொலைத்தொடர்பு இணக்கம் மற்றும் பாதுகாப்பு ஒப்பந்தம் இரு நாடுகளின் ராணுவ ஒத்துழைப்பை மேலும் அதிகரித்ததோடு நவீன தொழில்நுட்பங்களை அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு விற்பனை செய்ய வழிவகுத்தது. 2020 ஆண்டு அக்டோபரில் செய்யப்பட்ட அடிப்படை பரிமாற்றம் மற்றும் ஒத்துழைப்பு ஒப்பந்தம் பாதுகாப்பு துறையில் இரு நாடுகளுக்கு இடையான ஒத்துழைப்பை பலப்படுத்தியது. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் 4 நாட்கள் சுற்றுப்பயணமாக பூட்டான் செல்ல திட்டமிட்டுள்ளதாக மத்திய நிதித்துறை அமைச்சு தெரிவித்திருந்தது. இந்தியாவின் அண்டை நாடுகளில் ஒன்றான பூட்டானுடன் இருதரப்பு கூட்டணியை மேம்படுத்துவதற்காக இந்த பயணம் நடத்தப்படுவதாக நிர்மலா சீதாராமனுடன் மத்திய நிதியமைச்சகத்தின் பொருளாதார விவகாரத்துறை குழு அதிகாரிகள் உடன் செல்வார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் பூட்டானில் நிர்மலா சீதாராமன் செல்ல இருந்த பாரோ விமான நிலையத்தில் வானிலை மிகவும் மோசமாக இருப்பதனால் மத்திய நிதியமைச்சரின் பூட்டான் சுற்றுப்பயணம் ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. நிர்மலா சீதாராமன் தனது பூட்டான் சுற்றுப்பயணத்தின் முதல் நாளில் 1765 ஆண்டு நிறுவப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க சாங்சன் சோபார் மடாலயத்திற்கு செல்ல திட்டமிடப்பட்டிருந்தது. மேலும் இந்த சுற்றுப்பயணத்தின் போது நிர்மலா சீதாராமன் பூட்டான் மன்னர் மற்றும் பிரதமரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த இருந்தார். இந்திய பொருட்களின் ஏற்றுமதிகளுக்கு ட்ரம்ப் விதித்த 50% வரி விதிப்பு காரணமாக பாதிக்கப்பட்ட ஏற்றுமதிகள், ஆபரணங்கள், ரத்தினங்கள், ஜவுளி மற்றும் கடல்சார் பொருட்கள் ஆகியவை அமெரிக்க வரி விதிப்பு காரணமாக 2025 ஆண்டு ஜனவரி முதல் செப்டம்பர் வரையிலான காலகட்டத்தில் பிற நாடுகளுக்கான இந்திய ஏற்றுமதி அதிகரித்ததாக மத்திய வர்த்தக அமைச்சின் தரவுகள் மூலம் தெரிய வந்துள்ளது. குறிப்பாக ஐக்கிய அரபு அமீரகம், வியட்நாம், பெல்ஜியம் மற்றும் சவுதி அரேபியா ஆகிய நாடுகளுக்கு ஆபரணங்கள், ரத்தினங்கள், ஜவுளி மற்றும் கடல்சார் பொருட்கள் ஆகியவை ஏற்றுமதி செய்யப்படுவது அதிகரித்துள்ளது. இது குறித்து மத்திய அரசின் மூத்த அதிகாரி ஒருவர் கூறிய போது 2025 ஆண்டு ஜனவரி முதல் செப்டம்பர் வரையிலான காலகட்டத்தில் இந்திய கடல்சார் பொருட்களின் ஏற்றுமதி மதிப்பு சுமார் 42,866 கோடியை எட்டியது. கடந்த ஆண்டில் இதே காலகட்டத்தில் ஒப்பிடுகையில் ஏற்றுமதி மதிப்பு 15.6% உயர்ந்துள்ளது. இருப்பினும் 12,700 கோடி மதிப்புடன் இந்தியாவிலிருந்து அதிகப்படியான கடல்சார் பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படும் நாடாக அமெரிக்கா தொடர்ந்து வருகின்றது. வியட்நாம் ஏற்றுமதி 100.4% அதிகரித்துள்ளது. அதே போல பெல்ஜியம் 73% மற்றும் தாய்லாந்து 54.4%. இந்திய கடல்சார் பொருட்களின் ஏற்றுமதி பன்மடங்கு அதிகரித்துள்ளது. ஆசியாவில் சீனா 9.8%, மலேசியா 64.2% மற்றும் ஜப்பான் 10.9% என்று குறிப்பிடத்தக்க அளவில் இந்திய ஏற்றுமதி அதிகரித்துள்ளது. அதே காலகட்டத்தில் இந்திய ஜவுளி ஏற்றுமதி 2.4 லட்சம் கோடி ரூபாய் மதிப்புடன் 1.23% அதிகரித்துள்ளது. அதிகபட்சமாக ஐக்கிய அரபு அமீரகத்திற்கான ஜவுளி ஏற்றுமதி 8.6% அதிகரித்துள்ளது. நெதர்லாந்து, போலந்து, ஸ்பெயின் மற்றும் எகிப்து ஆகிய நாடுகளுக்கும்
இந்திய ஜவுளி ஏற்றுமதி அதிகரித்துள்ளது. நிகழாண்டின் முதல் அரையாண்டில் இந்திய ஆபரணங்கள் மற்றும் ரத்தினங்கள் ஏற்றுமதி 2.01 லட்சம் கோடி ரூபாய் மதிப்புடன் 1.24% உயர்ந்தது. அதிகபட்சமாக ஐக்கிய அரபு அமீரகத்திற்கான ஏற்றுமதி 17,128 கோடி ரூபாய் மதிப்புடன் 37.7% அதிகரித்துள்ளது. தென்கொரியா, சவுதி அரேபியா, கனடா ஆகிய நாடுகளில் இந்திய ஆபரணங்கள் மெருகேற்றப்பட்ட மற்றும் பட்டை தீட்டப்பட்ட வைரங்களுக்கான தேவை அதிகரித்து ஏற்றுமதியும் உயர்ந்துள்ளது. சீனா மற்றும் மெக்சிகோ ஆகிய நாடுகளுக்கும் இந்திய ஆபரணங்களின் ஏற்றுமதி அதிகரித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய பொருட்களுக்கு கூடுதலாக 50% வரியை அமெரிக்கா விதித்ததன் விளைவாக பிற நாடுகளுக்கான ஏற்றுமதிகள் அதிகரித்திருப்பது தெரிய வந்துள்ளது என்றார். ரஷ்யாவின் கச்சா எண்ணெய் நிறுவனங்கள் மீது அமெரிக்கா பொருளாதார தடை விதித்திருப்பதால் நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பு கருதி கச்சா எண்ணெய் வாங்குவதை பரவலாக திட்டமிட்டு வருவதாக வெளியுறவு அமைச்சின் செய்தி தொடர்பாளர் ரந்தீஷ் ஜெய்ஸ்வால் கூறினார். இந்தியாவின் தினசரி கச்சா எண்ணெயின் தேவையில் 85% இறக்குமதி மூலம் பூர்த்தி செய்யப்படுகின்றது. கிழக்கு ஐரோப்பிய நாடான உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடங்கியதிலிருந்து ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்குவதை அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் நிறுத்தின. இதன் காரணமாக ரஷ்யாவின் கச்சா எண்ணெயின் ஏற்றுமதி குறைந்து விலை மலிவானது. அதையும் தள்ளுபடி விலையில் இந்தியா வாங்கி பயனடைந்து வந்தது. இந்த நிலையில் ரஷ்யா போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு ஒத்துழைக்காததால் ரஷ்யாவின் மிகப்பெரிய கச்சா எண்ணெய் ஏற்றுமதி நிறுவனங்களான ரோஸ்நெஃப்ட் மற்றும் லுகோயில் மீது அமெரிக்கா பொருளாதார தடைகளை விதித்தது. இதனால் இந்திய கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனங்கள் புதிய ஆர்டர்களை வழங்கவில்லை. இது குறித்து நம் வெளியுறவு செய்தி தொடர்பாளர் ரந்தீஷ் ஜெய்ஸ்வால் நேற்று கூறிய போது, ரஷ்ய கச்சா எண்ணெய் நிறுவனங்களான லுகோயில் மற்றும் ரோஸ்நெஃப்ட் மீது சமீபத்தில் அமெரிக்கா புதிய தடையை விதித்தது. இதன் விளைவுகளை நாங்கள் ஆராய்ந்து வருகின்றோம். எங்கள் முடிவுகள் உலக சந்தையின் மாறும் சூழ்நிலை மற்றும் தேவைகளை கருத்தில் வைத்து எடுக்கப்படும். இந்தியாவில் உள்ள 140 கோடி மக்களின் எரிசக்தி தேவையை பூர்த்தி செய்ய மலிவு விலையின் நம்பகமான எரிசக்தியை பெறுவது முக்கிய இலக்கு. இதற்காக கச்சா எண்ணெய் வாங்குவதை பரவலாக்கும் திட்டத்தில் உள்ளோம். வெவ்வேறு நாடுகளில் இருந்து எண்ணெய் வாங்குவதற்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெறுகின்றன. இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் குறித்து தொடர்ந்து பேச்சு நடத்தி வருகிறது. ஒப்பந்தத்தை இறுதி செய்ய இரு நாடுகளும் ஒருங்கிணைந்து பணியாற்றுகின்றன என்று அவர் கூறினார். அமெரிக்காவின் H-1B விசாவை தவறாக பயன்படுத்தி அமெரிக்கர்களின் கனவுகள் திருடப்பட்டதாக கூறும் ஒரு விளம்பர காணொலியை அமெரிக்க அரசு சமூக ஊடகங்களில் வெளியிட்டுள்ளது. இதில் இந்தியர்களுக்கு பெரும் பங்களிப்பு இருப்பதாகவும் மறைமுகமாக கூறப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சமீபத்தில் வெளிநாட்டு பணியாளர்களுக்கான H-1B விசாவை அமெரிக்க நிறுவனங்கள் தவறாக பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டியிருந்தார். மேலும் H-1B விசாவுக்கான கட்டணத்தையும் பல மடங்கு உயர்த்தினார். குறைந்த ஊதியத்தில் வெளிநாட்டு பணியாளர்களை நியமித்து இளம் அமெரிக்கர்களின் வேலைவாய்ப்பு பறிக்கப்பட்டுள்ளதாகவும் இதனால் பல அமெரிக்கர்களின் கனவு திருடப்பட்டுள்ளதாகவும் கூறி ட்ரம்ப் நிர்வாகம் சமீபத்தில் ஒரு விளம்பர காணொலியை சமூக ஊடகங்களில் பரப்பி வருகிறது. அந்த விளம்பரத்தில் H-1B விசா பெறும் நாடுகளில் இந்தியா 72% பங்கு வகிப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் வாயிலாக H-1B விசாவை தவறாக பயன்படுத்துவதில் இந்தியர்கள் பெரும் பங்கு வகிக்கின்றனர் என்று ஒரு மறைமுகமான குற்றச்சாட்டை அமெரிக்க அரசு இந்தியா மீது சுமத்தியுள்ளது. இந்த விளம்பரம் அமெரிக்காவின் வேலைவாய்ப்பு மற்றும் குடியேற்ற கொள்கையில் உள்நாட்டு பணியாளர்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் தற்போதைய நிர்வாகத்தின் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் என்ற நிலைப்பாட்டை குறிப்பதாகும். இந்த நடவடிக்கையின் நோக்கம் அமெரிக்க நிறுவனங்கள் குறைவான ஊதியம் பெறும் வெளிநாட்டு ஊழியர்களை பயன்படுத்தி அமெரிக்க ஊழியர்களை நீக்குவதை தடுப்பது என்று கூறப்பட்டுள்ளது. இதை குறிக்கும் விதத்தில் இந்த விளம்பரத்தின் இறுதியில் அமெரிக்கர்களுக்கான அமெரிக்க கனவை மீட்டெடுப்போம் என்று செய்தி வலியுறுத்தப்பட்டுள்ளது. உலகின் வளரும் நாடுகளில் முன்னணி நாடாக இந்தியா உள்ளது. எங்களின் நாட்டின் நீண்டகால நட்பு நாடு என்பதுடன் எதிர்கால ஒத்துழைப்புக்கான கூட்டாளியாகவும் இந்தியாவை கருதுகின்றோம் என்று சைப்ரஸ் வெளியுறவு அமைச்சர் கான்ஸ்டான்டினானோஸ் காம்போஸ் தெரிவித்துள்ளார். மேற்காசிய நாடான சைப்ரஸின் வெளியுறவு அமைச்சர் காம்போஸ் 3 நாள் அரசுமுறை பயணமாக இந்தியாவுக்கு அக்டோபர் 29ஆம் தேதி சென்றார். அவர் டெல்லியில் இருந்து நேற்று நடந்த நிகழ்வில் பேசிய போது ஐரோப்பிய யூனியனுடன் இந்தியா நடத்த உள்ள தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தின் மூலம் அனைத்து தரப்பினரும் பயனடையும் விதத்தில் மகத்தான பொருளாதார வாய்ப்பு ஏற்படுத்தப்படும். உலகம் முழுவதும் நிச்சயமற்ற சூழல் நீடிக்கும் நிலையில் நட்பு நாடுகளின் ஒத்துழைப்பை பலப்படுத்துவதில் சைப்ரஸ் நம்பிக்கை வைத்திருக்கின்றது. பொருளாதார மந்தநிலை, கொரோனா காலத்தில் ஏற்பட்ட நெருக்கடி, கிழக்கு ஐரோப்பிய நாடான உக்ரைன் மீது ரஷ்யா நடத்தியுள்ள படையெடுப்பு ஆகியவை பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளன. இதேபோல் மேற்காசிய நாடான இஸ்ரேல் பாலஸ்தீனத்தின் காசா பகுதி நடத்தும் தாக்குதல், செங்கடலில் ஹவுதி படையினரால் ஏற்படுத்தப்பட்டுள்ள அச்சுறுத்தல் போன்றவையும் பொருளாதார ரீதியில் பின்னடைவை ஏற்படுத்தி வருகின்றன. இந்த சூழலில் இந்தியாவை ஓர் இயற்கை கூட்டாளியாகவும் நட்பு நாடாகவும் நாங்கள் பார்க்கின்றோம். உலகளவில் முன்னணி நாடாக இந்தியா உருவெடுத்து வருவதால் எதிர்கால ஒத்துழைப்புக்கான கூட்டாளியாகவும் பார்க்கிறோம் என்று அவர் தெரிவித்தார்.